Hello my dear 10th kids. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு Children's Day special. Happy Children's Day எல்லாருக்கும். நீங்க இருந்திருந்தீங்கன்னா நம்ம ஜாலியா கொண்டாடிக்கலாம். பட் ஸ்டில் டிஜிட்டல் நம்ம இன்னைக்கு கொண்டாடலாம். சரியா? நம்ம எப்படி கொண்டாட போறோம்னா ஒரிஜினல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்ங்கிற சாப்டர் எடுத்து அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு அந்த செஷன்ல ஃபுல்லா தெளிவா முடிக்க போறோம். சரியா? ரெடியா இருக்கீங்களா எல்லாருமே? எஸ். சோ ரெடியா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் குயிக் ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு ஒரு கமெண்ட் போட்டுருங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிச்சிருவோமா? வெரி குட், ஃபைன். சோ உங்களுக்கு வந்து யோசிப்பீங்க, சார் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஆனா நோட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த கியூஆர் கோட மட்டுமே ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, ஒன்னும் இல்ல, போன் எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நோட்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஓகே, சோ ஆரம்பிப்போமா? இந்த சாப்டர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க என் கூட சேர்ந்து இந்த சாப்டரை ஃபாலோ பண்ணி எவ்வளவு கொஸ்டின்ஸ் கரெக்டா சொல்றீங்க, எவ்வளவு ஆன்சர்ஸ் தப்பா சொல்றீங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க மார்க்ஸ் நான் கடைசியா கேட்பேன் எவ்வளவு. சரியா? ஆரம்பிப்போமா? ஓகே, the first question. The best way of direct dating fossils of recent origin is by. இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ரா. ஏன் தெரியுமா? இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 7 மார்க் எல்லாமே கேட்பாங்க, மாத்தி மாத்தி கேட்பாங்க. 12th ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இது பார்த்து உங்களுக்கு ஆன்சர் வர ரொம்ப ஈஸி. இட் இஸ் ரேடியோ கார்பன் மெத்தட். நான் தெளிவா சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா வச்சுக்கோங்க, அப்புறமா நம்ம டீடைல்டா படிக்கும் போது புரிஞ்சுப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிறது யோசிங்க, இல்லன்னா தப்புன்னு ஏன் தப்புன்னு யோசிச்சு சொல்லுங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம பாடியில C14 ஒரு பொருள் இருக்கு. அந்த C14 பொருள் என்ன ஆகும், நம்ம இறந்தக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். சோ அதோட அளவை வச்சு இப்ப பிரசன்ட்ல ஆர்கானிசம் லிவ் பண்ணிருக்கு, அது இது கம்பேர் பண்ணி ஓகே, இப்ப உயிரோடு இருக்கிறவனுக்கு ஃபார்ஸே ஒரு 500 இருக்கு, இறந்தவனுக்கு 400 தான் இருக்கு, அப்ப 100 கம்மியா இருக்கு, அப்ப எவ்வளவு வருஷம் கம்மி எவ்வளவு வருஷம் ஜாஸ்திங்கிறது நம்ம ஈஸியா அழகா அதுல கால்குலேட் பண்ணலாம். சோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் क्वेश्चन's ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்து பாத்துறோமா? Paleontologist deals with. Paleontology na enna? Paleontology na ஞாபகம் வச்சுக்கோங்கடா, study of fossils. Paleontology na அர்த்தம் study of fossils. அப்படிப்பட்ட இந்த paleontologist எதை வச்சு டீல் பண்ணுவாங்க? deal with the fossil evidences. அவ்வளவுதான் விஷயம். ஈஸி. எம்பிரியாலஜிக்கல் வராது, வெஸ்டிஜிக்கல் வராது, ஆல் தி அபவ் வராது. என்ன ஸ்பெசிபிக்கா கேட்ட என்ன வரும்? fossil evidences வரும். இந்த மாதிரி क्वेश्चन நீங்க ஈஸியா எழுதிடுவீங்க. கரெக்ட்டா? வெரி குட், சூப்பர். அடுத்து, biogenetic law states that. Another important question. அது ஒரு லாடா, ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த முடியாது. அந்த லா அப்படியே படிக்கணும். என்ன சொல்றாங்க? ontogeny recapitulates phylogeny. இவ்வளவுதான் அந்த லா. எங்க இருக்கு அந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ontogeny phylogeny go together. தப்பு. ontogeny recapitulates phylogeny correct. phylogeny recapitulates ontogeny தப்பு. there is no relationship between phylogeny and ontogeny, again அது ஒரு பெரிய தப்பு. கரெக்டா? ஒரு ஆர்கானிசம் வளரும் போது, ஒரு ஆர்கானிசம் வந்து உருவாகும் போது அதுக்கும் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது தான் இதோட கான்செப்ட். அது நம்ம டீடைலா லைவ் செஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. பட் ஸ்டில் 1 மார்க் தெரிஞ்சுக்கோங்க, போக போக அதையும் நம்ம டீடைலா பார்த்துருவோம். சோ ontogeny recapitulates phylogeny. அவ்வளவுதான் விஷயம். ஈஸி. அடுத்து, what is called evolution? எவல்யூஷன் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கணும்டா. எவல்யூஷன்ங்கிறது ஒரு கிராஜுவல் சேஞ்ச். இப்போ 1 மார்க்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு 3 மார்க்ஸ் பார்த்துருக்கோம், 3 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோமா? அதே மாதிரி கொஞ்சம் 1 மார்க்ஸ் நம்ம வந்து கடைசியாக பார்ப்போம். இப்போ now we are getting into next pattern. ஓகே, அடுத்த டைப் ஆஃப் क्वेश्चन. அப்ப அந்த எவல்யூஷன் டிஃபைன் பண்ண சொல்லும்போது உங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு என்னங்கன்னா, எவல்யூஷன்ங்கிறது ஒரு கிராஜுவல் சேஞ்ச் என் பாடி நடக்கும். கரெக்டா? கிராஜுவல் சேஞ்ச் என் பாடியில் நடந்து அதுக்கு ஏத்த மாதிரி இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நான் அடாப்ட் ஆயிக்கிறது என்ன சொல்றாங்க? எவல்யூஷன் சொல்றாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டீடைலா பாப்போமா? சரி, இப்படி எப்படி எழுதுனா மார்க் வரணும், இப்படி எழுதணும். பாப்போமா? லைஃப் சேஞ்ச் த்ரூ டைம். 2 aspects. ஒன்னு origin of life on earth and evolution of life. நல்லா பாருங்க. mechanism involved in the gradual changes and adaptations of living organism through time, which is known as evolution of life. ரொம்ப ஈஸியா. அப்ப எவல்யூஷன் என்ன அர்த்தம்? 2 விஷயம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அந்த 2 வார்த்தை இருந்துச்சுன்னா உனக்கு அந்த क्वेश्चनக்கு மார்க் அழகா கொடுத்துருவாங்க. என்ன வார்த்தை? ஒன்னு வந்து gradual changes, இன்னொன்னு adaptation of living organism. புரியுதா உங்களுக்கு? அதாவது என் பாடியில கிராஜுவலா சேஞ்ச் வந்து இந்த அடாப்டேஷன் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றது. இப்ப எனக்கு வந்து ரொம்ப குளிரா இருக்கு, நான் எப்பவுமே சொல்றேன், ரொம்ப குளிரா இருக்குன்னா என்ன பண்ணும்? அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஸ்வெட்டர் போட்டு என் குளிர கண்ட்ரோல் பண்ண பாக்கணும்.
இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷர்ட் போடாம அப்படின்னு நின்று இருந்து வைங்க, வாட் ஹேப்பன்ஸ்? அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டம், மேபி ஐல் டை. சோ என் பாடி வந்து இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நான் அடாப்ட் பண்ணி கொண்டு வரணும். அது என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை நான் கொடுத்தே ஆகணும். நான் கொடுக்கலன்னா இன்னொருத்தன் கொடுத்து அதுல டாப் ஆயிருவான். He will live, I will die. So I will have to adapt myself to this world. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்ப ரெண்டு வார்த்தை, gradual changes and adaptations of living organisms. இத மட்டும் எடுத்துட்டீங்கனாலே மார்க் வந்துரும். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? List the theories postulated to explain the origin of life. அதாவது ஒரு லைஃப் உருவாகும் போது அந்த லைஃப் எப்படி உருவாச்சுங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய பாஸ்டுலேட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய தியரிஸ் கொடுத்தாங்க. அத பத்தி கேக்குறாங்க, பாத்துருவோமா? ஓகே ஃபைன். சோ இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கடா. இந்த क्वेश्चंसல எவ்வளவு क्वेश्चन உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? இல்ல சார் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே ஃபுல்லா முடிச்சு இந்த சாப்டர்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம், கவலைப்பட வேண்டாம். இல்ல சார் எதுவும் படிச்சு எனக்கு தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட லைவ் செஷன்ல போயிருப்பேன், அதை ஒன்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்க, தைரியமா போய் எழுதலாம். ஓகே, பயாலஜில சென்டம் வாங்கலாம்டா, ஈஸியா வாங்கலாம். ஓகே, மிட் டேர்ம்ல நீங்க கவலைப்பட வேண்டாம். மிட் டேர்மும் சரி, ஹாஃப் இயர்லி சரி, நம்ம நடத்த ஹாஃப் இயர் சீரீஸ்ல மிட் டேர்ம் போர்ஷன்ஸ் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, சோ என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்க மிட் டேர்ம் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஹாஃப் இயர்லிக்கு ஏத்த மாதிரி படிச்சீங்கன்னா சூப்பரா தரமா மார்க் வாங்கலாம். ஓகே, ஆரம்பிப்போமா? ஃபைன். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்போ அதுல ரொம்ப முக்கியமான தியரிஸ் நிறைய இருக்கு. சோ நிறைய இருக்கு, அது நம்ம வந்து புக்ல வந்து அவ்வளவு கொடுக்கல, 4-5 கொடுத்திருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்பெஷல் கிரியேஷன். என்ன சொல்றாங்க? ஸ்பெஷல் கிரியேஷன். பேர்ல என்னமோ இருக்கு ஸ்பெஷல். சோ லைஃப் இஸ் ஈக்குவல் டு டிவைன் சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட், லைஃப் அன்சேஞ்ச் சின்ஸ் ஒரிஜின். மூணே போய் ஞாபகம் போண்டா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இவங்க ஸ்பெஷல் கிரியேஷன் பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட் சொல்றாங்க. அதாவது there was a God was the one to create this worldங்கிற கான்செப்ட் தான் இந்த ஸ்பெஷல் கிரியேஷன். ஓகே, சோ அது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட் அப்படிங்கிறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, the life unchanged since origin. என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு லைஃப் உருவாக்கப்பட்ட மாதிரியே தான் இருந்திருக்கு, அதுக்கு எந்த சேஞ்சும் வரலங்குது. அப்படின்னா ஒரு அமீபா உருவாயிருக்குன்னா அமீபா மாதிரியே தான் இருந்திருக்கு, அந்த அமீபா ஃபர்தரா டிவைட் ஆகல, ஃபர்தரா சேஞ்சஸ் கொண்டு வரல. ஒரு மனுஷன் அப்படியே தான் உருவாயிருக்கான், ஒரு குரங்கு அப்படியே தான் உருவாயிருக்கான், குரங்குல இருந்த மனுஷன் சொன்னா தப்பு. அதுதான் இந்த தியரி. ஓகே, சோ பட் we can't like evaluate this in terms of many personal reasons and many religious reasons. We can't go beyond this statements. So we'll just understand this are the two important points. ஒன்னு வந்து அது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட், இன்னொன்னு உருவாக்கப்பட்ட ஆர்கானிசம்க்கு எந்த சேஞ்சும் வராம அதாவது அப்படியே உருவாக்கப்பட்டு அது அப்படியே இருக்கு அப்படிங்கிறாங்க. which means எவல்யூஷன்ங்கிறது இல்லங்கிறதா இதுக்கான பாயிண்ட். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் தியரி, ஸ்பெஷல் கிரியேஷன். அடுத்து பாருங்க, ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் நல்லா ஞாபகம். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் ஏபயோஜெனசிஸ். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷனுக்கு இன்னொரு பேர் தான் ஏபயோஜெனசிஸ். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்னா என்னன்னா, ஸ்பான்டேனியஸா நடக்குது. அதாவது இப்ப பாருங்க, இது எப்படி நம்ம சொல்றாங்க, இது வந்து இந்த மலையோர அந்த ரிவர் அந்த ஓரத்துல இருந்த மக்கள் வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது எப்படிதான் இந்த லைஃப் உருவாச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. யோசிக்கும் திடீர்னு பார்த்தா மண்ணுல இருந்து ஒரு தவளை வருது. ஓகே, ஒரு எலி வந்து ஒரு பூந்து இருந்து ஓடுது. இந்த மாதிரி பார்த்தோம்னா என்ன பண்றாங்க, ஓ அப்ப இந்த மண்ணு தான் இந்த தவளைக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கு அப்படின்னு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல உள்ள வராங்க. அதுதான் இந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி. திடீர்னு தவளை வருது, திடீர்னு தவளையில இருந்து மீன் வருது, திடீர்னு ஒரு பரோல இருந்து எலி ஓடுது, ஒரு மவுஸ் ஓடுது. இந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸா உருவாகுது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். சின்ஸ் இட் இஸ் கமிங் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர், இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஏபயோஜெனசிஸ். பாத்தீங்களா? ஏபயோஜெனசிஸ். பயோஜெனசிஸ்னா பயோங்கிறது லிவிங், ஜெனசிஸ்ங்கிறது உருவாகுது. அப்ப லிவிங் உருவாகுது. அப்ப ஏனா ஏ அதாவது நான் லிவிங்ல இருந்து லிவிங் உருவாகிறது தான் ஏபயோஜெனசிஸ். புரியுதா? பாருங்க, லைஃப் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். எக்ஸாம்பிள், fish from mud, frogs from moist soil, insects from decay. அவ்வளவுதான்டா. பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி திடீர் இப்ப நம்ம வந்து இப்ப கேமரா இங்க இருக்கணும், கேமரா வந்து ஒரு பள்ளி ஓடுதுன்னா கேமரா வந்து பள்ளிக்கு ஏதோ உயிர் கொடுத்துருக்குங்கிற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு சிரிப்பு வரும், எனக்கே சிரிப்பு வருது. ஆனா இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்தனாலதான் இப்ப எது உண்மையான கான்செப்ட் தெரிஞ்சுக்க முடியுது. சரியா? சோ நம்ம வந்து சிரிச்சுட்டே விட முடியாது அப்படி. ஓகே, சோ ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். அடுத்து these are just examples, they are just showing you the examples. Now see here, biogenesis. Okay, இது கொடுத்தது யாரு? லூயி பாஸ்டர். ஒரு ரெவல்யூஷனரியான தியரி. ஓகே, 1862ல லைஃப் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். இவர் என்ன பண்றாருன்னா,
இல்லப்பா நீங்க சொல்றது தப்பா இருக்கு, நான் லிவிங் திங்ல இருந்தா லிவிங் வர முடியாது, லிவிங்ல இருந்து தான் கண்டிப்பா ஒரு லிவிங் வர முடியும். that life exists only from a pre-existing life. ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிரில இருந்து மட்டுமே இன்னொரு உயிர் வர முடியுங்கிறது தான் இவரோட கான்செப்ட். அப்ப அவர் என்ன பண்றாரு, அதுக்கு ஸ்டெர்லைஸ்ட் ஈஸ்ட் பிளாஸ்க்ங்கிற ஒரு ஸ்வானெக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒண்ணும் இல்லடா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஈஸ்ட் வைக்கிறாரு. அப்ப அந்த ஈஸ்ட்ல வந்து இனிஷியலி என்ன பண்றாரு தெரியுமா, அவர் வந்து அதை க்ளோஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறாரு. ஓகே, அதாவது இன்னும் ஈஸியா சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பிளாஸ்க் எடுக்கிறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்க் எடுத்து அதுல ஈஸ்ட் போட்டு விடுறாரு. ஓகே, ஈஸ்ட் போட்டு விட்டா என்ன ஆகுது, இந்த வழியா காத்து உள்ள வருதுல, காத்து உள்ள வந்து லிவிங் ஆர்கானிசம் அங்க உருவாகுது. ஓகே, அப்ப இந்த ஈஸ்ட்ங்கிறது நான் லிவிங் தான். சோ நான் லிவிங் பொருள்ல இருந்து லிவிங் வந்துருச்சுங்கனாங்க. ஆனா இவருக்கு என்ன ப்ரூவ் பண்ணும், நான் லிவிங்ல இருந்து லிவிங் வராதுங்கிறது ப்ரூவ் பண்ணும். அப்ப இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, இப்படி வச்சு காத்து வழியா உள்ள போயிருது. அப்ப இவர் என்ன பண்றாரு தெரியுமா, இத வந்து வளைக்கிறாரு, அப்படியே இத வந்து வளைக்கிறாரு, ஒரு ஸ்வானோட நெக் மாதிரி வளைக்கிறாரு. இது வளைச்சோன்னு என்னாச்சு, காத்து உள்ள போயிருது. ஆனா காத்து வழியா போற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த வளைவு கிட்ட மாட்டிருது, வளைவு கிட்ட மாட்டிருது. அது தவிர இவர் என்ன பண்றாருன்னா அந்த வளைவு கிட்ட ஹீட்டும் கொடுத்துறாரு, மாட்டினது செத்தும் போயிருது. அப்ப காத்து மட்டும் போகுது, காத்து மட்டும் போகுது, இங்க நான் லிவிங் ஒண்ணுமே வரல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் லிவிங்ல இருந்து லிவிங் வரும்னு சொன்னீங்கன்னா எங்க அதுன்னு கேக்குறாரு. நான் லிவிங் இருக்கு, லிவிங்கே வரல. ஏன்னா ஆக்சுவல் ரீசன் என்ன, காத்து உள்ள போகும்போது மைக்ரோ ஆர்கானிசம் போகல. ஃபர்ஸ்ட் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தாரு, அப்ப காத்து உள்ள போச்சு, காத்துக்குள்ள மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள போச்சு. அப்புறம் நான் லிவிங்க சாப்பாடா எடுத்துக்கிட்டு இது வாழ ஆரம்பிச்சது. அப்ப இவரை எல்லாரும் கலாய்ச்சாங்க. இவர் என்ன பண்றாரு, திருப்பி கலாய்க்கிறதுக்கு இருங்கடான்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைட் நெக் அப்படியே ஸ்வான் நெக் மாதிரி வளைச்சிச்சாரு. வளைச்ச உடனே காத்து உள்ள போச்சு, மைக்ரோ ஆர்கானிசம் அந்த வளைவு கிட்ட டிராப் ஆச்சு. அப்போ என்னாச்சு, காத்து மட்டும் தான் போச்சு, மைக்ரோஆர்கானிசம் போல, அந்த ஈஸ்ட சாப்பிடற காலையில லிவிங் வளரல. அப்ப அவர் கேட்டாரு, தம்பி நீ சொன்னீல இங்க நான் லிவிங் இருந்து எங்க லிவிங் அப்படின்னு கேட்டாரு. நான் லிவிங் கடைசி வரைக்கும் லிவிங் வரவே இல்லை. அப்படிதான் அவர் என்ன சொல்றாரு, நான் லிவிங்ல இருந்து ஒரு லிவிங் வராது, லிவிங்ல இருந்து தான் ஒரு லிவிங் வருங்கிற ஒரு டெத் நில்ல கொடுத்து முடிச்சிட்டாரு. இதுதான் அவரோட கதை. சரியா, இது டீடைல் தான் தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி ஃபியூச்சர் யூசபிள், 12th கண்டிப்பா படிப்பீங்க. ஓகே ஃபைன். அடுத்த தியரி பாப்போமா, எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஒரிஜின். What is extraterrestrial? The word extraterrestrial clearly means outside the earth. அவ்வளவுதான். அதாவது இப்ப நம்ம வாழ்ற இந்த பரப்பளவு, இந்த பூமியை தாண்டி இருக்கிற சில இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராவான சில ஸ்பீஷிஸ் இருக்கு, ஆர்கானிசம் இருக்கிறதா எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப்ங்கிறாங்க. இது வந்து பான்ஸ்பெர்மியான்னு சொல்லுவோம். பான்ங்கிறது பேன் இந்தியா சினிமா கேள்விப்பட்டிருக்கீங்களா, பேன் இந்தியா சினிமா, பேன் பட்ஜெட் அப்படின்னா வேர்ல்டு வைட். அப்ப இந்த வேர்ல்டு வைடு இந்த தியரியை வந்து எப்படி சொல்றாங்க, பான்ஸ்பெர்மியான்னு சொல்றாங்க. which means இந்த வேர்ல்டுல வந்து என்னாச்சுன்னா, இனிஷியலா இந்த வேற்று கிரக வாசிகள் இருப்பாங்களே, ஏலியன்ஸ், எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஸ்பீஷிஸ், அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்க சில சீட்ஸ போட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஸ்பெர்ம்ஸ் சீட்ஸ் எல்லாம் போட்டு போய் அதுதான் இப்ப வளர்ந்து மனிதர்களா இருக்குங்கிறது தான் இந்த பான்ஸ்பெர்மியா தியரி. ஓகே, சோ லைஃப் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ், எர்த் தவிர இருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்பேஸ் இருந்து ஸ்போர்ஸ் டிரான்ஸ்ஃபர் டு பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த். அப்போ அங்க இருக்கிற இந்த வேற்று வாசல் என்ன பண்றாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எர்த்ல போட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் அது என்ன ஆகுது, வளர்ந்து மனுஷனா வந்து நிக்குது. அதுதான் இத இந்த தியரியோட விஷயம். புரிஞ்சுதா? ஓகே, so now we are getting the last theory, the most widely accepted theory so far. இவ்ளோ வருஷம் வரைக்குமே எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஒரு தியரி தான் இந்த chemical evolution theory, which is given by Oparin and Haldane. ஓகே, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த தியரியை வந்து நல்லா பாருங்கடா. லைஃப் ஃப்ரம் சீக்வென்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இன்ஆர்கானிக், ஆர்கானிக், கொலாய்ட் லைஃப். என்ன சொல்லும் புரியல, தெளிவா சொல்ற கேளுங்க. இனிஷியல் என்ன தெரியுமா ஆச்சு, இனிஷியலா வந்து தண்ணியில தான் லைஃப் வந்துச்சு. தண்ணியில என்ன ஆச்சுன்னா சின்ன 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 காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, பேசிக் சால்ட்ஸ், பேசிக் அயன்ஸ், அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா இருந்தது. அது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து என்னாச்சு, சில இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸா மாறிச்சுங்க. என்ன சொல்றாங்க, இன்ஆர்கானிக்கா மாறிச்சு. அப்புறம் இன்ஆர்கானிக்ல சேர்ந்து கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ல உருவாய் ஆர்கானிக்கா மாறிச்சு. ஆனா சிம்பிள் ஆர்கானிக். அப்ப இந்த சிம்பிள் ஆர்கானிக்ல சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக்கா மாறிச்சு. காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சேர்ந்து பெரிய பெரிய மாலிகுல்ஸா மாறி லைஃப்ங்கிற ப்ராப்பர்ட்டியை காட்டுச்சு. லைஃபுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும், ரெண்டு ப்ராப்பர்ட்டி வேணும். ஒன்னு மெட்டபாலிசம். லைஃப்னு சொல்லணும்னா அதுக்கு என்ன வேணும், கண்டிப்பா மெட்டபாலிசம் வேணும்.
இன்னொன்னு ரீப்ரொடக்ஷன் ஆர் ப்ரோக்ரியேஷன். அது டிவைட் ஆகக்கூடிய தன்மை வேணும். அப்ப அது ரெண்டுமே என்னாச்சு, இந்த இன்ஆர்கானிக் ஆர்கானிக்கா மாறிச்சு, ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸா மாறிச்சு, காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் சிஸ்டம் குரூப்பா மாறி அது இந்த மெட்டபாலிசத்தையும் இந்த ப்ரொடக்ஷனையும் காட்டின உடனே அது லைஃப்ங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். எவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? கிளியர்? அண்ட் லைஃப் சோ வைட்லி அக்செப்டட் அண்ட் a modern concept. Okay, fine. So இது வந்து அவங்க யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ரா, இது ஒரு எக்ஸ்ட்ரா क्वेश्चन சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒண்ணுல என்ன பண்றாங்க, அந்த மிமிக் அந்த எர்த் மிமிக் பண்ற மாதிரி வாட்டர் வைக்கிறாங்க, அந்த வாட்டர் ஹீட் ஆகுது, அந்த வாட்டர் ஹீட் ஆகி அப்படியே வருது, இங்க வந்து கேசஸ் இருக்கு, பழைய கொடுத்த கேசஸ் இருக்கு, அப்புறம் அப்படியே அங்க வந்து ரியாக்ட் ஆகுது, ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் கூட ரியாக்ட் ஆகி அது அப்படியே கூல் பண்ணி எடுத்து பார்த்தா உள்ள வந்து அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இருந்ததா சொல்றாங்க. சரியா? ஃபைன். சோ அடுத்து பாருங்க, எக்ஸ்பிளைன் Lamarck's theory of evolution. சோ அடுத்து இந்த क्वेश्चन பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே. சோ गाइस இப்ப ஹாஃப் இயர்லி ரஷ் போயிட்டு இருக்கு. சோ இப்போ நாங்க வந்து என்ன ஒரு பிளான் பண்ணிருக்கோம்னா, உங்களுக்காக நாங்க எல்லாமே லைவ், அதாவது கரெக்டா 6 மணிக்கு அந்த டைம் வர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த டைம் எப்படிங்கறத ஒரு வீடியோ மாதிரி தரேன். சோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ங்கறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிப்போம். சோ உங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எங்களுக்கும் ஈஸியா, கரெக்டா? சோ நீங்க உங்களுக்கு என்ன வேணும்ங்கறது நீங்க தெளிவா சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அழகா பிளான் பண்ணி சூப்பரா கொண்டு போறோம். ஓகே, பப்ளிக்ல சென்டம் வாங்குறது நம்ம காம்ப்ரமைஸே பண்ண போறது இல்ல, கன்ஃபார்ம் சென்டம் அடிக்க போறோம். ஓகே, எப்படி கிளாஸ் எடுத்தா நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க, என்ன கொஸ்டின் டீச் பண்ணா எப்படி எழுதுவீங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்தா நீங்க எவ்வளவு படிப்பீங்க, அது எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே, நீங்க சொன்னா மட்டும் போதும், அழகா கடகடகன்னு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரியா? சோ மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூ ஆர் கிவிங் இட் a லைக் அண்ட் ஷேரிங் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க லைவ்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேசுங்க. பேசும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் ஐ ஹேவ் மெனி குவிஸ், நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பேன். சோ டெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி எவ்வளவு மார்க் வாங்க முடியும்னு பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா? ஓகே. சோ எக்ஸ்பிளைன் Lamarck's theory of evolution. So Lamarck, Jean-Baptiste Lamarck, he is also a revolutionary guy. நிறைய இன்சைட்ல கொடுத்திருக்காரு. அவர் தப்பா கொடுத்திருந்தாலுமே அவர் கொடுத்தது தப்புனால எது உண்மைன்னு நம்மள கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. ஓகே, so he is not a very small guy, he is a very big guy. He has done lots of things. So அத பத்தி கொஞ்சம் பாத்துருவோமா? Okay. So Jean-Baptiste Lamarck, 1744 to 1829, was a French naturalist. He proposed the theory of evolution in 1809. His works was published in Physics Wallah. This is a book, Physics Wallah book. The theory is called the theory of inheritance of acquired characters. That is the main theory. Lamarck வந்து 4 தியரி கொடுத்திருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ங்கிறது theory of inheritance of acquired characters. அது என்னங்கிறது இப்ப நான் சொல்றேன் பாருங்க. It is also known as the use and disuse theory or Lamarckism. அப்போ ஒரு பிரைம் क्वेश्चन எப்பவுமே கேக்குறதா, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரிய ப்ரொபோஸ் பண்ணது யாரு? இட் இஸ் நத்திங் பட் Jean-Baptiste Lamarck. அவர் தான் என்ன பண்றாரு, தியரி ப்ரொபோஸ் பண்றாரு. நிறைய டைம் கேட்ட கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்னா என்ன, தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அக்வைர்ட் கேரக்டர்ஸ்னா என்ன, இது எல்லாமே டீடைலா இப்போ பார்க்க போறோம். ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. சோ இவர் என்ன பண்றாருன்னு உங்ககிட்ட அவர் வந்து ஒரு 4 தியரி கொடுத்திருக்காரா, அதுல முக்கியமான தியரி என்ன சொன்னேன், ஆனா 4 தியரியும் நம்ம பார்க்கணும். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் தியரி பாருங்க, இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். அது ஃபர்ஸ்ட் தியரி, இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். அந்த பேர்லயே பாருங்க, இன்டர்னல் உள்ளுக்குள்ள, வைட்டல் ரொம்ப லைஃபுக்கு முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப என்ன பாத்துருவோமா? ஆர்கானிசம்ஸ் inherently tend to increase in size over time. அதாவது நம்ம உடம்புக்குள்ள நமக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு இன்டர்னலா. அந்த ஃபோர்ஸ் மூலமா என்ன பண்ணலாம், நமக்கு தேவையானது அப்படியே டெவலப் ஆகி பெருசாவும் அப்படிங்கிறாரு. கிளியர்? அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து அடிப்படையா உயிர் வாழணும்னா நல்ல பெருசா பயங்கரமா இருக்குங்கிற கான்செப்ட் உள்ள கொண்டு வந்து அவர் என்ன சொல்றாரு, அதுக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அவங்களை அப்படியே பெருசாக்கி சைஸ்ல பெருசாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். அடுத்து பாருங்க, என்வாயன்மெண்டல் நியூ நீட்ஸ். இது என்னங்க பாத்துருவோமா? Environmental changes creates new needs leading to adaptive changes such as developing new body parts. இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம அவங்க பாடி சைஸ் எல்லாம் பெருசாகுது, அதனால பெருசா இருந்தா வாழலாம், ரொம்ப வருஷம் உயிர் வாழலாங்கிற கான்செப்ட்ல அவர் சொல்றாரு. செகண்ட் பாருங்க, என்வாயன்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பாடி மாறும் அப்படிங்கிறாரு. எப்படி? இப்ப நீங்க வேணா பாருங்க, கீழே ஃபுல்லா தீயா இருக்கு. அப்ப தீயில கண்டிப்பா நடக்க முடியாது, ஆனா நம்ம உயிர் வாழ்ந்தே ஆகணும்.
அப்ப அந்த தீல நடக்கிற மாதிரி ஆர் தீல இருந்து தப்பிக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாடி ஆர்கன் டெவலப் ஆகுங்கிறாரு. என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு ரக்கம் முழிக்குங்கிறாரு. அப்ப ரக்கம் முடிச்சு நமக்கு தீல நடக்கணும் அவசியம் இல்லைல்ல. சோ இந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாடி பார்ட்ல சேஞ்ச் வருங்கிறாரு. ஆனா நடக்குமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நடக்காது. கரெக்டா? நமக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், ரொம்ப வருஷம் ஆகுமே தவிர இப்படி திடீர்னு அது வராது. அண்ட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி பாசிபிள். அது ஒரு டெக்னிக்கல் ஒரு கிளிச் இருக்கு அதுல. இப்ப யோசிச்சு பாருங்க. எனக்கும் தான் இப்போ ஃபார் எனக்கு 3 கண்ணு வரணும்னு ஒரு ஆசை. இங்க 2 கண்ணு, இங்க ஒரு கண்ணு. போர்டை திரும்பினாலும் இங்க பேசுறீங்க. அப்ப அந்த கண்ணு வச்சு கண்டுபிடிக்கிறது தான் ஆசையா இருக்கு. ஆனா கஷ்டம். நம்ம கண்ணில முடிய மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அது நம்ம பிராக்டிகலா கன்சிடர் பண்ண முடியாது அந்த ஒரு பாயிண்ட். கரெக்டா? சோ இட்ஸ் டெவலப்பிங் நியூ பாடி பார்ட்ஸ். ரெண்டு முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க. இதுதான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். ரொம்ப முக்கியமான தியரிடா. அவர் கொடுத்த 4 தியரியில ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் another important. பாருங்க. Constant use of an organ strengthens and develops. Disuse leads to degeneration. அதாவது நீ ஒரு பாடி பார்ட் ஆர் ஒரு ஆர்கனை கான்ஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது அது பயங்கரமா டெவலப் ஆகுங்கிறாரு. நீ யூஸ் பண்ணா முட்டினா அது டீஜெனரேட் ஆயிரும். அது அப்படியே நான் போயிரும். இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரிங்க்ட் ஆர் இட் கேன் கோ, இட் கேன் லூஸ் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா கேக்குறீங்களா? நான் எப்பவுமே சொல்றதா, நான் இப்ப ஜிம்முக்கு போறேன். நான் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா என்னோட பைஸ், ட்ரைஸ், ஆர்ம்ஸ் நல்லா ட்ரெயின் பண்றேன். 4 ஆர்ம்ஸ் அப்படியே ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் என்னோட ஆர்ம்ஸ் பெருசாகும். அப்ப அவர் சொல்றது கரெக்ட் தானே? இங்க பாருங்க. Constant use of an organ strengthens and develops it. Correct. Sir, அப்ப எப்படி டீஜெனரேட் ஆகும்? நான் எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வைப்போம். எனக்கு இல்ல, வேற யாருக்கும் வச்சுப்போம். தேவை பேசுறேன். ஓகே. someone is having some accident. அப்ப என்ன மாவு கட்டில போடும்போது என்ன தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடியில அட்ரோஃபிங்கிற கண்டிஷன் நடக்கும். அப்படின்னா அவங்க செல்ஸ் எல்லாம் சுருங்கி சுருங்கி கம்மியாக ஆரம்பிக்கும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் 2 கை வச்சு பார்த்தா எந்த கைக்கு பிராக்சர் ஆச்சோ அந்த கை குட்டியே தெரியும். டீஜெனரேஷன் அது அண்டர்கோ பண்ணிருக்கு. சோ சொன்ன தியரி டெக்னிக்கலி இங்க கரெக்ட் தான். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். பாத்தீங்களா? புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் பாருங்க. அவருக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? Giraffe's long neck and forelimbs evolved from constant stretching. எப்படி ஜிராஃபுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஜிராஃபுக்கு கீழே இருக்கிற ஃபுட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபுட் இப்ப மட்டும் மரத்துல மட்டும் தான் இருக்கு. அது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி அந்த கழுத்து பெருசாச்சு அப்படிங்கிறாரு. ஓகே. அதே மாதிரிதான் டீஜெனரேஷன் விங்ஸ் ஆஃப் கிவி. கிளியர்? கிவிங்கிற ஃப்ரூட் இல்லடா, கிவிங்கிற பேர்டு தெரியும்ல. சோ இந்த கிவிங்கிற பேர்டுக்கும் டீஜெனரேஷன் விங்ஸ் அப்படிதான் ஆச்சு. ஏன்னா ஃபுட் ஈஸியா கிடைச்சது. சோ விங்ஸ் தேவையில்லைங்க மாதிரி. ஓகே. ஒரிஜினல் ஷார்ட் நெக் ancestor keep stretching neck to reach leaves up higher upon tree and stretching until neck becomes progressively longer. Clear? Fine. And the last theory given by him. So 3 theory பார்த்தாச்சு. and கடைசி theory, important theory, inheritance of acquired characters. அவர் இதுவரைக்கும் சொன்னது ஓகே. அங்கேயுமே நம்மள முடிச்சுட்டாரு. adaptive traits developed during an organism's lifetime are passed on to offspring. இந்த ஒரு பாயிண்ட் முடிச்சுட்டாரு. அதாவது நீங்க ஜிம்முக்கு எடுங்க. நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ஏத்துனா என்னோட பையனும் ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு, ஒரு மிஸ்டர் இந்தியா மாதிரி பிறப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரெயிட் அப்படியே பாஸ் ஆனவங்க, which is not possible. ஓகே. எப்பவுமேடா சொமேட்டிக் செல்ல வர சேஞ்ச், பாடி செல்ஸ்ல வர சேஞ்ச் அடுத்த ஜெனரேஷன் பாஸ் ஆகாது. செக்ஸ் செல்ஸ்ல வர சேஞ்ச் மட்டும் தான், கேமெட்ஸ்ல வர சேஞ்ச் மட்டும் தான் அடுத்தடுத்து பாஸ் ஆகும். சரியா? சோ இது இங்கதான் நம்மள முடிச்சுட்டாங்க. சோ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ். நான் அக்வயர் பண்ண கேரக்டர்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படி இன்ஹெரிட் ஆகுங்கிறத சொல்றாங்க. கிளியர்? ஃபைன். சோ அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? Why is Archaeopteryx considered to be a connecting link? Another important question. Archaeopteryx எதனால நீங்க ஒரு கனெக்டிங் லிங்க்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க கனெக்டிங் லிங்க் என்ன தெரிஞ்சுக்கோங்க. What is connecting link? கனெக்டிங் லிங்க்ங்கிறது 2 வித்தியாசமான ஸ்பீஷிஸ்க்கு காமனா இருக்கிற ஒருத்தன் தான் கனெக்டிங் லிங்க். ரெப்டைல்ஸ்ங்கிறது வேற ஸ்பீஷிஸ், பேர்ட்ஸ்ங்கிறது வேற டைப். சோ இந்த ரெப்டைல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் காமனா ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு தான் கனெக்டிங் லிங்க். அப்ப இங்க ரெப்டைல்ஸ்க்கும் பேர்ட்ஸ்க்கும் யார் காமனா இருக்கா? ஆர்கியோப்டெரிக்ஸ்ங்கிற ஒரு ஆர்கானிசம் இருக்கு. தே ஆர் த கனெக்டிங் லிங்க் ஃபார் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். பாத்துருவோமா? பாருங்க. So Archaeopteryx is the oldest known fossil bird from the Jurassic period. Fossil bird na என்ன அர்த்தம்? இறந்து போய் அதோட எலும்பு மட்டுமே இருக்கு, ஆர் அதோட பிரிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதை வச்சு கண்டுபிடிச்சா ஃபாசில் சொல்றோம். It is a connecting link between reptiles and birds. எப்படி சார் ரெப்டைல்னா ரெப்டைல், பேர்ட்னா பேர்டு, எப்படி ரெப்டைலுக்கும் பேர்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான்? அவன் தான் இருக்கு. ஏன்னு பாருங்க. which means அவனுக்கு ரெப்டைலோட கேரக்டரும் இருக்கு, பேர்டோட கேரக்டரும் இருக்கு. கரெக்டா இல்லையா?
டேய் நல்ல நினைச்சுக்கோங்க, எவல்யூஷன் வந்து கிராஜுவலா நடக்குது. எவல்யூஷன் கிராஜுவலா நடக்குது. அப்போ திடீர்னு ரெப்டைல் பேர்ட் ஆக முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப அந்த ரெப்டைலுக்கு பேர்டுக்கு ஒரு இன்டராக்டிவ் ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கணும். அது அந்த கனெக்டிவிட்டி. ஓகே, so it had feathers and wings like birds but a long tail, clawed digits and teeth like reptiles. எந்த பேர்டுக்கு பீக்ல பல்லு இருக்கு? பீக்கு தான் இருக்கு, பல்லு இருக்காது. ஆனா இவனுக்கு பீக்கும் இருக்கு, பல்லு இருக்கு. ஓகே, பேர்டு பாத்தீங்களா, பேர்டுக்கு இருக்கிற மாதிரி இந்த இது எல்லாமே காடல், இது எல்லாமே இதுக்கு வந்துடும், ரெப்டைல்ஸ்க்கு வந்துடும். சோ ரெப்டைலோட கேரக்டரும் சரி, பேர்டோட கேரக்டரும் சரி, ரெண்டுமே கலந்து அடிச்சனால இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கனெக்டிங் லிங்க்னு சொல்றாங்க. That is what we call as archaeopteryx. Very important. Remember guys, இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா எழுதிக்கணும். ஓகே, feathers and wings like birds. Birds க்கு feathers and wings. But a long tail, clawed digits and teeth like reptiles. அப்ப ரெப்டைல்ஸ்க்கான 3 கேரக்டர் கொடுத்திருக்காங்க. 1 2 3. பேர்ட்ஸ்க்கான ஃபெதரும் விங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து மறந்துடாதீங்க, சரியா? ஆக்சுவலி நிறைய இருக்கு, பட் ஸ்டில் 10th க்கு இது போதும்டா. 12th க்கு வரும்போது we'll study. ஓகே, அடுத்த क्वेश्चन, how can you determine the age of the fossils? ஒரு ஃபாசிலோட ஏஜ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ஃபாசில்னா என்ன? ஃபாசில் தான் ஒரு பொருள் வந்து உயிரோட இருந்து அது இறந்து மக்கி போய் அது ஒரு ரேஞ்சில அது என்னவா மாறிடுச்சு, ஒரு 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 ரிமைன்ஸா மாறிடுச்சு. ஓகே, சோ அந்த ரிமைன்ஸை வச்சு அவன் யாரு, என்ன, எவ்வளவு வருஷமா வாழ்ந்திருக்காங்கிறது எல்லாமே என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஈஸியா எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா? சோ அதனாலதான் இந்த determination of age of fossils, அந்த ரிமைன்ஸ், அந்த ஃபாசிலோட பழமையான ஃபாசிலோட அந்த பழமை எவ்வளவு வருஷம், எவ்வளவு ஓல்டுங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி இந்த டெக்னிக் பாருங்க. Fossils age determined using radioactive elements like carbon, uranium, lead and potassium. Carbon, uranium, lead and potassium யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எனக்கு இந்த ஃபாசிலோட ஏஜ டிட்டர்மைன் பண்ணலாம். ஃபாசிலோட ஏஜ டிட்டர்மைன் பண்ணலாம். Used in paleobotany and anthropology for dating human fossils and ancient manuscripts. Manuscriptsனா நம்ம ஹேண்ட் ரிட்டன் சொல்லுவோம். ஓகே, பழைய காலத்துல எழுதுனது தான் மேனுஸ்கிரிப்ட்ஸா. அண்ட் டேட்டிங் ஹியூமன் ஃபாசில், ஹியூமன் ஃபாசில் வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி, எவ்வளவு வருஷம் ஓல்டு, நமக்கு யார், என்ன முறை, என்ன ரிசல்ட், எல்லாமே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். குயிக்கா பாத்துருவோமா பாருங்க. பேலியோபாட்டனினா பிளான்ட்ஸும் ஸ்டடி பண்றதுல, ஆந்த்ரோபாலஜி ஹியூமன்ஸ் பத்தி. ஓகேவா, கிளியர்? இப்ப பாருங்க, அதுல முக்கியமான மெத்தட் தான் கார்பன் 14. So carbon 14 dating method was discovered by W.F. Libby. Very important ரா, இங்க இருந்து கேள்வி வரும். ஓகே, சயின்டிஸ்ட் ரொம்ப முக்கியம். In 1956. ஓகே, இது என்ன நம்ம கான்செப்ட் நல்லா பாருங்க. ஆஃப்டர் தட் கார்பன் கன்சப்ஷன் ஸ்டாப்ஸ், C14 decays continuously. என்ன சார் ஒண்ணுமே புரியல, நல்லா பாருங்கடா. நம்ம எல்லாமே கார்பன் டிபெண்டன்ட் ஆர்கானிசம்ஸ். நான் சாப்பிடுறது கார்போஹைட்ரேட்ஸ், எனக்கு வெளியே போறது கார்பன் டை ஆக்சைடு. அப்ப கார்பன் கண்டிப்பா வேணும், கார்பன் இல்லாம எல்லாம் முடியாது. அப்ப நான் செத்துட்டா என்ன ஆகும், நான் கார்பனை எடுத்துக்கிற கன்சப்ஷன் கம்மியாயிரும். கரெக்டா இல்லையா? செத்துக்கப்ப நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட மாட்டோம். சோ கார்பன் கம்மியாயிரும். அப்போ நம்ம பாடியில C14 ஒரு பொருள் இருக்கு. ஓகே, அந்த C14 என்ன ஆகும், நீ கார்பன் எடுக்க அது அழகா மேனேஜ் ஆகும். C14 C12 அழகா மேனேஜ் ஆயிட்டே இருக்கும். இப்ப நீ கார்பன் எடுக்கிறது நின்றுச்சு, ஏன்னா நீ செத்துட்ட. சோ அப்படி செத்தும் போது நின்றுச்சுன்னா அந்த C14 என் பாடிக்குள்ள இருக்கிறது என்ன ஆகும், கம்மியாக ஆரம்பிக்கும். C14 என்ன ஆகும், கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ உயிரோட இருக்கிற ஒருத்தனுக்கு இவ்வளவு C14 இருக்கு, இறந்து போன ஒருத்தனுக்கு இவ்வளவு C14 இருக்கு. அப்ப என்ன டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் வச்சு அவங்களோட ஏஜ ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? சோ C14 decays continues. ஏன்னா அது ரேடியோ ஆக்டிவ், அது ரியாக்ட் ஆகும். அப்ப C14 ரியாக்ட் ஆகி ரேடியோ ஆக்டிவா இருக்கனால அது கம்மியாயி டீகே ஆகி போகும். கிளியர்? So age calculated by measuring remaining C14 in the organism's body. 500 இருக்க வேண்டிய இடத்துல, அதாவது இப்ப எனக்கு 50 வயசு, எனக்கு 500 இருக்கு, அவனுக்கு 500 இருந்துச்சுன்னா அவனுக்கும் அதே வயசு தான். ஓகே, ஆனா 500 போல அவனுக்கு 400 தான் இருக்குன்னா அப்ப அவன் என்ன பண்ணும், அதுக்கேத்து கால்குலேஷன் போட்டு ஓகே அப்ப 50 வயசுல மேபி 100 வயசு அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸியா. பேசிக்கா நீங்க யோசிச்ச போதும், ரொம்ப டெக்னிக்கலா யோசிச்சா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அடிப்படையா அழகா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் விஷயம். சரியா? இது என்ன டவுட்டா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி we went for a live, people are okay with it, but still first time நீங்க பாக்குறீங்கன்னா டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் இப்போ சொல்றேன், உங்களுக்கு என்ன क्वेश्चन வேணும், என்ன டவுட்ங்கிறது நீங்க கமெண்ட் பண்ணா அடுத்த வீடியோல அது இருக்கும். ஓகே, that is my assurance. Clear? Fine.
அடுத்த क्वेश्चन பாப்போமா postulates of Darwinism பாப்போமா எப்படி நம்ம வந்து இந்த ஒரிஜின் ஆஃப் லைஃப்க்கு நிறைய தியரிஸ் பார்த்தோமோ அதே மாதிரி டார்வின்ங்கிறவர் நிறைய தியரிஸ் கொடுத்திருக்காரு நல்ல நல்ல சூப்பர் தியரிஸ் சோ அது வந்து அப்படியே நம்ம பாடி லைஃப் கூட ரியாக்ட் பண்ணி அதாவது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படியே நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே இப்படி இருந்திருக்கு இதுதான் உண்மைங்கிறத நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம் பாப்போமா ஓகே இதான சார்ட் overproduction, struggle for existence, variations, organism eliminated from the environment, natural selection, survival of fittest, inheritance, gradual origin. இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிட்டே இருப்பீங்க கரெக்ட்டா 10 டைம் மனப்பாடம் பண்ணுவீங்க அப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மறந்துடுவீங்க எழுத முடியாது நான் உங்களுக்கு இது எப்படி புரிஞ்சுக்கணும்ங்கிறது தெளிவா சொல்றேன் ஆல்ரெடி இதே क्वेश्चन நம்ம வந்து லைவ்ல ஒரிஜினல் எவல்யூஷன் லைவ்ல பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிருப்போம் வித் எக்ஸாம்பிள்ஸ் because we had many interactions and all நல்லா டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அதையும் பாருங்க but still I will again explain this very clearly in a way that you can relate you don't have to mug up or memorize anything you just have to relate and learn automatically you'll know the concept so இந்த சார்ட் இப்ப பார்க்க வேணா ஃபர்ஸ்ட் ஒண்ணா பாப்போம் சரியா இத மட்டும் ஞாபகம் வைங்கடா ஃபர்ஸ்ட் மட்டும் ஞாபகம் வைங்க ஓவர் ப்ரொடக்ஷன் இத மட்டும் ஞாபகம் வைங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்றேன் கேளுங்க சோ டார்வின் என்ன பண்றாரு நல்லா யோசிக்கிறாரு யோசிச்சு நிறைய யோசிக்கிறாரு நிறைய பிரச்சனை கண்டுபிடிச்சு ஃபைனலா இதெல்லாம் பண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் இதெல்லாம் இல்லன்னா இந்த பிரச்சனை இருக்காதுங்கறத அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு ஓவர் ப்ரொடக்ஷன்ங்கிற கான்செப்ட் இருக்காரு ஓவர் ப்ரொடக்ஷன் என்ன ரொம்ப ஈஸி தான் அதாவது ஒரு ஆர்கானிசம் தெளிவா கேளுங்க ஒரு ஆர்கானிசம் அதோட மொத்த லைஃப் டைம்ல எவ்வளவு மேக்சிமம் பெத்துக்க முடியும் ப்ரோக்ரியேட் பண்ண முடியும் அதுதான் ஓவர் ப்ரொடக்ஷன் பேசிக்கா நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்போ நான் சொல்றேன்னா ராபிட் சொல்லுவேன் சோ 2 ராபிட்ஸ் ஒரு கப்பல் ராபிட்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க என்ன பண்றாங்க ரீப்ரொடியூஸ் பண்றாங்க ஒரு 5 குட்டி போறோம்னு வைப்போம் அது மேபி அவங்க லைஃப் டைம்ல நிறைய போடலாம் நிறைய தௌசண்ட்ஸ் நிறைய இது போடலாம் அப்போ இது ஒரு 5 குட்டி போடுறாங்க அப்ப இந்த 5 குட்டி என்ன பண்ணும் இந்த 5 குட்டி வளரும் திருப்பி இந்த 5 குட்டிக்கு மேட்டிங் நடந்து இந்த 5 குட்டி திருப்பி 10 15 20 25 30 குட்டி போடும் சோ இந்த மாதிரி குட்டிகள் கவுண்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் கரெக்டா இல்லையா அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் எடுத்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அது என்ன பண்ணும் they will reproduce ஓகே இப்படி அது பண்ணிரும் because life is meant for life அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ என்ன பிரச்சனைனா இவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு அவங்க திருப்பி வளர்ந்து அடுத்த ரீப்ரொடக்ஷன் அப்படி கண்டினியூட்டி போயிட்டு இருக்கும் ஆனா என்ன இருக்காது அவங்க கண்டினியூட்டி ஜாஸ்தியானால அந்த இடத்துல ஸ்ட்ரகிள்ங்கிற கான்செப்ட் உள்ள வந்துருது ஓகே என்ன வருது ஸ்ட்ரகிள் எதுக்கு ஸ்ட்ரகிள் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வாழ்றதுக்கே ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னா வாழ்றது ஓகே சோ வாழ்றதுக்கு ஸ்ட்ரகிள் வருது ஏன்னா 2 ராபிட் இருந்த இடத்துல இப்போ 200 ராபிட் இருக்கு அப்ப இந்த 200 ராபிட்டுக்கு ஃபுட் வேணும் இடம் வேணும் சண்டை போடுறதுக்கு பிரச்சனை இருக்கு எல்லாம் இருக்கு சோ அதுதான் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் பிரைமரி ரீசனா பாக்குறாரு ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் இன் a geometric manner increasing population rapidly டப்புன்னு போகும் 2 4 8 16 32 அப்படியே ஏறும் இப்படி போகும்போது என்ன ஆகுது பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது leads to high reproductive potential அப்படின்னா மேக்ஸிமமா அச்சீவ் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம் அந்த ஸ்பீஷிஸோட மேக்ஸிமம் குவான்டிட்டியை வந்து அழகா அச்சீவ் பண்றாங்க அண்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் இத வந்து நீங்க யாரை எடுத்தாலும் நடக்கும் நீங்க ஒரு யானை எடுத்தாலும் அப்படிதான் ஒரு ஆக்டோபஸ் எடுத்தாலும் அப்படிதான் ஒரு சின்ன ஆர்கானிசம் எந்த ஆர்கானிசம் எடுத்தாலும் அப்படிதான் மேக்ஸிமம் அது ரீப்ரொடியூஸ் பண்ணும் ஏன்னா அதோட பிரைமரி கோல் இஸ் தட் லைக் சோ இட் வில் ரீப்ரொடியூஸ் ஹியூமன்ஸ் மட்டும் தான் கான்சியஸா இருப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு பட் ஹியூமன்ஸோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலும் ஹியூமன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் ஆல்ரெடி ஹியூமன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க பட் ஸ்டில் சோ இப்படி ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகுது இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க ஓவர் ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அது வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு அது அடுத்த தலைமுறை போயிட்டே இருக்கு ஓவர் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி என்ன ஆகும் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வரும் என்ன வரும் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இப்படிதான் நீங்க மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சு படிக்கணும் சோ ஓவர் ப்ரொடக்ஷன் ஆயிருச்சு அப்போ ஓவர் என்ன ஆகுது ஸ்ட்ரகிள் அந்த இடத்துல வருது சோ ஓவர் ப்ரொடக்ஷன் காசஸ் காம்படிஷன் ஃபார் லிமிட்டட் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் கரெக்டா சோ ஓவர் ப்ரொடக்ஷனால என்ன ஸ்ட்ரகிள் வருது ஃபுட் கம்மியா கிடையாது ராபிட் 100 இருக்குடா ஃபுட் 50 தான் இருக்கு 50 பேருக்கு 50 ஃபுட் கொடுத்தாலும் மீதி 50 பேர் பட்னி அப்ப என்ன வருது ஸ்ட்ரகிள் வருது ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் அப்படி பார்த்தா என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருக்கு 3 இருக்கு ஒன்னு இன்ட்ரா ஸ்பெசிபிக் இன்டர் ஸ்பெசிபிக் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ட்ரா ஸ்பெசிபிக்னா என்ன within same species for say prawns இருக்குல இந்த prawns எல்லாம் வளர்த்தும் போது ஒரே பாண்ட்ல அது வளரும் போது பிரிச்சிருவாங்க கொஞ்சம் சைஸ்க்கு ஒண்ணு வச்சிருப்பாங்கடா
அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, சைஸ் கொஞ்சம் பெருசானா பாண்ட பிரிச்சிருவாங்க, ரெண்டு ரெண்டா மாத்திடுவாங்க, ரெண்டு செட்டா மாத்திடுவாங்க. ஏன்னா அவங்க அடிச்சுப்பாங்க, அடிச்சு செத்துருவாங்க. சிக்கன்ஸ் அப்படிதான். சிக்கன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய இடத்துல வந்து நிறைய சிக்கன்ஸ் போட்டு அடைக்கிறீங்க. அப்ப சிக்கன்ஸ்க்கு அந்த இடத்துல இடம் இல்லன்னு தெரியும்போது என்ன பண்ணும், அந்த சிக்கன்ஸ் ரெண்டு பேரும் அடிச்சு கொன்றுவாங்க. அந்த செத்த சிக்கனை இன்னொரு சிக்கன் சாப்பிட ஆரம்பிக்கும். கேனிபாலிஸ்டிக் நேச்சர் உருவாக ஆரம்பிக்கும். ஓகே, தட்ஸ் கால்ட் as intraspecific within same species. ஓகே, அடுத்து பாருங்க interspecific between different species. இப்ப சேம் ஸ்பீஷிஸ் பிரச்சனை இல்ல, இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கும் பிரச்சனை. யாருக்கு, ஒரு லயனுக்கும் டியருக்கும் பிரச்சனை. இப்ப லயனா டியரா அந்த மாதிரி கேள்வி வருதுல, அப்ப லயனுக்கும் டியருக்கு வர ரெண்டு ஸ்பீஷிஸ்க்கு வர பிரச்சனை தான் interspecific சொல்லுவோம். சரி, அடுத்து பாருங்க environmental due to harsh natural conditions. மேபி எனக்கு வேற ஸ்பீஷிஸ் பிரச்சனை இருக்க மாட்டாங்க, ஆனா இந்த நேச்சர் பிரச்சனையா இருக்கு. கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்கு, ஃபுல் டைம் மழை வருது, எனக்கான ப்ரே இல்ல, ஃபுல் டைம் வெயில் அடிக்குது, தண்ணி இல்ல, இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது என்ன ஆகுது, அந்த ஆர்கானிசம்க்கு அது ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுது. 3 ஸ்ட்ரகிள். சரியா, இன்ட்ரா, இன்டர் அண்ட் என்வைரன்மெண்டல் கண்டிஷன். கிளியர்? இப்ப பாருங்க வேரியேஷன் நல்லா ரிலேட் பண்ணுங்கடா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஓவர் ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கறனால ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் வருது. என்னடா ஸ்ட்ரகிள் பார்த்தோம். இப்ப இந்த ஸ்ட்ரகிள் இருந்து தப்பிக்கணும்னா எனக்கு என்ன வேணும், யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ரகிள் இருந்து தப்பிக்கணும். இப்ப எனக்கு வந்து ஸ்ட்ரகிள் வந்துருச்சு. இப்ப ராபிட்டுக்கு வந்து அதே ராபிட் எடுங்க, 100 ராபிட் வந்துருச்சு. அப்ப 100 ராபிட் ஓவர் ரீப்ரொடக்ஷன் மூலமா அந்த 100 ராபிட்டுக்கு ஸ்ட்ரகிள் வந்துருச்சு. என்ன ஸ்ட்ரகிள், ஃபுட் ஸ்ட்ரகிள் வந்துருச்சு. 50 கேரட் தான் இருக்கு. ஓகே, 50 கேரட் 100 ராபிட். இப்ப நான் அங்கிருந்து தப்பிக்கணும் என்ன பண்ணும், ஒண்ணு நான் அந்த 50 பேர் கூட சண்டை போட்டு அந்த கேரட் நான் சாப்பிடணும். மேபி நான் சாகலாம், இல்ல இன்ஜூர்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் நான் உயிர் வாழ்றது கஷ்டம். அப்ப நான் என்ன பண்ணும், என்னோட ஃபுட்டை நான் மாத்திக்க ஆரம்பிக்கணும். அதான் விவரம். கரெக்டா இல்லையா? நான் அந்த 50 கேரட்டுக்கு 100 பேர் சண்டை போட்டு இருக்கானுங்க, அங்க போய் நிக்க முடியுமா என்னால? அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கேரட்டை மாத்தி அங்க பக்கத்துல கியூக்கம்பர் இருக்கு, அப்ப அந்த கியூக்கம்பர் சாப்பிடறாங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம என்ன ஆகும், நம்ம பாடியில வேரியேஷன் கொண்டு வரணும். அப்படிதான் என்ன ஆகுது, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்து வேரியேஷன் உருவாகுது. அப்ப வேரியேஷன் உருவாயிருச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு அந்த கேரட் தேவையில்லை, நான் கியூக்கம்பர் எடுத்துப்பேன், நான் பொழைச்சுப்பேன். அதுதான் வேரியேஷன். பாப்போமா பாருங்க, all plants and animals show variations. Favorable variations help survival. இவன் தான்டா புத்திசாலி. நான் கேரட்டை எடுத்து அடி வாங்கி சாகருக்கு பதிலா நான் என் பாடியில வேரியேஷனை கொண்டு வந்து கியூக்கம்பரை சாப்பிட்டேன். கியூக்கம்பருக்கு யாரும் போட்டி போடுறது இல்லை, நான் மட்டும் பொழைச்சுப்பேன். So it is called as survival. Unfavorable or harmful or useless. என்னது அன்ஃபேவரபிள், இங்க நான் கேரட் தான் சாப்பிடுவேன் நிக்கிறது அன்ஃபேவரபிள், அது எனக்கு ஹார்ம்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ். எவ்வளவு விஷயம். அப்ப வேரியேஷன் வந்துருச்சா, இப்ப புரிஞ்சுதா? ஓவர் ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், தப்பிக்கிறதுக்கு வேரியேஷன். இப்ப வேரியேஷன் வந்து அடுத்து என்ன நடக்கும், இங்கதான் வேரியேஷன் வந்தனால யாரு ஜெயிக்க போறாங்கிற கான்செப்ட் வரும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஆர்கானிசம் வித் ஃபேவரபிள் ட்ரைட்ஸ் சர்வைவ் அண்ட் அடாப்ட். இப்ப என்ன ஆகும், அந்த ராபிட், எந்த ராபிட் கியூக்கம்பர் சாப்பிடக்கூடிய வேரியேஷன் எடுத்திருக்கோ அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு வளர்ந்து குட்டி போட்டு அவன் ஃபேமிலி அவன் ஜெனரேஷன் அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த கேரட் சாப்பிடணும் தான் நிக்கிறவன் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஓகே, சோ ஆர்கானிசம் வித் ஃபேவரபிள் ட்ரைட்ஸ் சர்வைவ் அண்ட் அடாப்ட். அன்ஃபிட் ஆர்கானிசம்ஸ் டிஸப்பியர். யாரு இந்த கேரட்டுக்கு அடிச்சிட்டு இருந்தானுங்களா, டிஸப்பியர் ஆயிடுவானுங்க. பிகாஸ் அந்த இடத்துல என்ன ஆகுது, அப்ப அந்த 50 கேரட் இப்ப 100 ஆகாம 25 ஆயிருச்சு. ஆனா இவனுக்கு 100 பேர் இருக்கானுங்க. திருப்பி சண்டே கேரட் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் ஃபுட்ல வேரியேஷன் கிடைக்காம இறந்து போய் டிஸப்பியர் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு ஆர்கானிசம் இருந்துச்சான்னு கேட்போம். செலக்ஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன் இஸ் நேச்சுரல் செலக்ஷன். கிளியர்? அப்போ நான் வந்து கியூக்கம்பருக்கு ஏத்த மாதிரி என் வேரியேஷனை கொண்டு வந்தது என்ன, அது பேரு நேச்சுரல் செலக்ஷன். ஏன்னா நேச்சர் எனக்கு கொடுத்துச்சு, நீ ஒண்ணு கேரட்டை சாப்பிடு இல்ல கியூக்கம்பரை சாப்பிடு. சரி, கியூக்கம்பர் சாப்பிட்டதா வாழ முடியுங்கிற அந்த நேச்சர் கொடுத்த அந்த செலக்ஷனை நான் பாஸ் ஆனனால மட்டும்தான் இப்ப சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ல ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? அண்ட் லாஸ்ட் ஒன், ஒரிஜினல் ஆஃப் ஸ்பீஷிஸ். நல்லா யோசிச்சு பாரு, அந்த கேரட் சாப்பிடறதுலே ராபிட்க்கு 2 பல் இருக்கும், ஈன்னு அது சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிடுச்சு. திடீர்னு என்னாச்சு, புது வேரியேஷன் கொண்டு வந்து கியூக்கம்பர் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இவ்வளவு பெரிய பல்லு தேவையில்லை குக்கும்பர் கிடைக்கிறதுக்கு. குக்கும்பர் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். அப்ப அந்த பல்லு ஷேப் மாற ஆரம்பிக்கும், பல்லு ஷார்ப்னஸ் மாற ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும், இந்த ராபிட்டே புது ஸ்பீஷிஸா மாறுது அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷிஸ். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? சோ ஓவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டு வந்து அதுல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கு பார்த்து அதுக்கு ஸ்ட்ரகிள் தப்பிக்கிறதுக்கு வேரியேஷன்ஸ் உள்ள கொண்டு வரும்போது அந்த வேரியேஷன் வச்சிருக்கவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ராங்கா சர்வைவ் ஆஃப் ஃபிட்டஸ்டா இருப்பான். அதுல சர்வைவ் ஆகிறவன் ஒரு பீரியடுக்கு மேல கொண்டு வந்த வேரியேஷன்ஸ்னால புது ஸ்பீஷிஸா மாறுவான். இவ்வளவுதான் விஷயம்.
புரிஞ்சுதா? New species arise by gradual accumulation of favorable variations over generations. ஈஸியா இருக்கா? மனப்பாடம் பண்ணுவீங்களா? ஓகே, பண்ணக்கூடாது, அதுக்காக இவ்வளவு சொன்னேன். So you have to learn it. Clear? அடுத்த question பாப்போமா? Define the term ethnobotany. Study of regional plants and their practical uses based on local traditional knowledge. ரொம்ப simple, make it very simple. எத்னோபாட்னிங்கிறது என்னோட ஏரியால என்னோட பரப்பளவுல என்ன பிளான்ஸ் இருக்கோ அந்த பிளான்ஸ்ல என்ன பிரயோஜனம் இருக்கோ அது மூலமா மெடிசனல் யூஸ் இருக்கா அத பத்தியில தெரிஞ்சுக்கிற அந்த அடிப்படை அறிவோட அந்த ஸ்டடி பேரு தான் எத்னோபாட்டனி. The term coined by J.W. Harshberger, again an important one mark. ரொம்ப ரொம்ப முக்கியமான one mark. Focuses on plants used by primitive and aboriginal people. அதாவது அந்த ஊர்ல வாழ்ற அந்த people வந்து இத கண்டுபிடிச்சு வாழ்றாங்க because they take it for their uses. Became a distinct academic branch in the 19th century. Relevant to nutrition, healthcare, life support system. ஏன் அது ரொம்ப முக்கியங்கறாங்க யோசிச்சு பாருங்க. டேய் இப்போ எனக்கு வந்து ஃபார் சே நீங்க எடுத்துக்கோங்க, நிறைய வீட்ல வந்து நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கு. ஆனா என் வீட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய நீமோட ட்ரீ இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த நீமோட லீஃப் எடுத்துக்கலாம், அதை நான் பர்ன் பண்ணலாம், அந்த ஸ்மோக்கை நான் கொடுக்கலாம். சோ அதனால என்ன ஆகுது, என்னோட லைஃப் சிஸ்டம் சப்போர்ட் ஆகுது, நியூட்ரிஷன் சப்போர்ட் ஆகுது, ஹெல்த் கேரும் சப்போர்ட் ஆகுது. ஓகே, சோ லிங்க்டு டு ஃபெய்த் இன் பிளான்ட்ஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட். கரெக்டா இல்லையா? நான் அந்த பிளான்ஸ் மூலமா என்ன பண்ணலாம், அந்த பிளான்ஸ் அதாவது ரீஜனல்ல ஈஸியா அவைலபிளா இருக்க அந்த பிளான்ஸை வச்சு நான் என்ன பண்ணலாம், என்னோட எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸை இம்ப்ரூவ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ என்ன பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் வச்சு என்னோட இந்தியன் எக்கானமினால இம்ப்ரூவ் பண்ண முடியும். Supports biodiversity conservation and sustainable plant resources. அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த பிளான்ட்டை நான் விட மாட்டேன், அந்த பிளான்ட்டை நான் பாத்துக்கணும், ஏன்னா எனக்கு அது தேவைப்படுது. ஸோ அதுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து அதை வளர்த்தி அதை வந்து ஒரு பெரிய பயோடைவர்சிட்டியில அழகா நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஒரு மெடிசினல் பிளான்ட்டா கன்சிடர் பண்ணி அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ஸ் பாருங்க, இதை வந்து கேட்கலடா, இந்த கேள்வியில கேட்கல, பட் மேபி கேட்கலாம். Okay, so that you can கேட்கலனா நான் இங்க கொடுத்திருக்க क्वेश्चनல அது மென்ஷன் பண்ணல, but this is also important, they can ask you. Okay, importance of ethnobotany provides knowledge of traditional plant uses. Correct? Traditional plant என்ன plant, நீம் எதுக்கு, மஞ்சள் எதுக்கு, ஜிஞ்சர் எதுக்கு, புதினா எதுக்கு, அது எல்லாமே நமக்கு என்ன மெடிசன் யூஸ்ங்கிறது ட்ரெடிஷனல் நாலேஜ் இருக்கும். gives information about known and unknown useful plants. Correct? தெரிஞ்ச பிளான்ட் தெரியாத பிளான்ட் பத்தி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Ethnomedicinal data helps chemists, pharmacologists and herbal medicine practitioners. That is also again true. நான் வந்து நீம்ல எனக்கு ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கா, உடனே அந்த பார்மசிஸ்ட் என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணி அதுல மருந்து தயாரிச்சு மக்களுக்கு கொடுக்கலாம். ஒரு ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு கொடுக்கலாம், ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு கொடுக்கலாம். Clear? So they can also utilize this very clearly. The tribals use plant parts like bark, stem, roots, leaves, flowers, fruits, seeds, oil, resin, dyes and colors. பேசிக்கா என்ன பண்றாங்க, எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒரு பிளான்ட்ல அதாவது வாழை மரம்ல சொல்லுவோம்ல, வாழை உச்சி முதல் பாதம் வரை அனைத்தும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். லீஃப் யூஸ் பண்ணலாம், ரூட் யூஸ் பண்ணலாம், ஸ்டெம் யூஸ் பண்ணலாம், பார்க் யூஸ் பண்ணலாம், ரெசின் யூஸ் பண்ணலாம், கம் யூஸ் பண்ணலாம், டை யூஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். கிளியர்? யூஸ் டு ட்ரீட் டிசீசஸ். அதாவது இது முக்கியமான விஷயம், அதனால எத்னோபாட்னி தெரிஞ்சு வச்சுக்கணும். டயரியா, ஃபீவர், ஹெட்ஏக், டயபெட்டிஸ், ஜாண்டிஸ், ஸ்னேக் பைட்ஸ் அண்ட் லெப்ரசி. எவ்வளவு கொடூரமான நோயா இருந்தாலும் மோஸ்டா நம்ம இந்த பிளான்ஸ் மூலமே, இந்த ஹெர்ப்ஸ் மூலமாவே நம்ம கிளியர் பண்ண முடியுங்கிறதா இந்த ஸ்டடியோட கான்செப்ட். ஓகே, சோ யாருக்கெல்லாம் எத்னோபாட்னி இப்படின்னு ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு எப்படின்னு ஆசையா இருக்கு, வயசாயிருச்சு, ஆனா உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க, பாப்போம் என்ன பண்ணலாம். சரியா? Yes. How do you differentiate homologous organs from analogous organs? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா, நல்லா பாருங்க. Homologous organs inherited from a common ancestor, they have a similar developmental patterns in embryos. ரொம்ப ஈஸியா தெளிவா சொல்றேன், ரெண்டே பாயிண்ட்ல முடிக்கிறேன், கேளுங்க, அப்புறம் நம்ம இது பார்ப்போம். ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் என்றால் காமன் ஆன்செஸ்டர் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். அதாவது நான் எனக்கும் ஒரு பேட், ஒரு வவ்வால் எடுத்துப்போம், எனக்கும் ஒரு வவ்வாலுக்கும் காமனான ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா என்ன அர்த்தம், எனக்கும் அவனுக்கும் காமனான ஒரு ஆன்செஸ்டர் இருக்குன்னு அர்த்தம். அது ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். Organs which are with similar developmental pattern and similar origin, you call it as homologous organs. நான் ஹியூமன் கை எடுத்தனா ஹியூமரஸ் ஒரு போன் இருக்கு, ரேடியஸ் ஒரு போன் இருக்கு, அல்னான் ஒரு போன் இருக்கு, கார்பல்ஸ் இருக்கு, மெட்டா கார்பல்ஸ் இருக்கு, ஃபேலஞ்சஸ் இருக்கு. இந்த எல்லா போனும் பேட்லயும் இருக்கு, வவ்வால்லயும் இருக்கு.
வவ்வாலோட விங்ஸ் நீ பாக்கும்போது குட்டியா பெருசா இருக்கும், கருப்பா இருக்கும், நீளமா இருக்கும், பறக்கும் சொல்லுவீங்க. ஆனா அதை ஓபன் பண்ணி அனாட்டமிக்கலா பார்த்தா அதுக்கும் ஹியூமரஸ் இருக்கு, அதுக்கும் ரேடியஸ் இருக்கு, அதுக்கும் அல்னா இருக்கு, கார்பல்ஸ் இருக்கு, மெட்டாகார்பல்ஸ் இருக்கு, ஃபேரஞ்சஸ் இருக்கு. அப்ப எனக்கும் பேட்டுக்கும் சிமிலரான டெவலப்மெண்ட் இருக்குதா, சிமிலரான ஒரிஜின் இருக்குன்னு அர்த்தம். அப்ப சிமிலரான ஒரிஜின் இருக்குன்னு என்ன அர்த்தம்? நானும் அவனும் ஒரு காமன் ஆன்சிஸ்டர் கீழே வருவோம்னு அர்த்தம். ஓகே, இப்ப புரியுதா? பேட்ல நம்ம சொந்தக்காரங்க, டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல எதுல வருவாங்க? ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்ல வருவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். இது படிக்க வேண்டாம். கேளுங்க. They have a similar developmental pattern. Examples: forelimbs of mammals. இங்க இது பாத்தீங்கனாலே போதும்டா. பாருங்க, human, cat, whale, bat. இந்த நாலுமே ஹியூமன் வேற, கேட் வேற, வேல் வேற, பேட் வேற நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஆன்சஸ், எல்லாமே ரிலேஷன் தான்டா. கேட் இஸ் நமக்கு தூரத்து சொந்தம், வேலும் தூரத்து சொந்தம், பேட் கொஞ்சம் பக்கத்து சொந்தம். சரியா? ஓகே, சோ இவங்க எல்லாமே நமக்கு எல்லாமே ஒரு காமன் ஆன்சஸ் இருக்கு. நல்லா பாருங்க, எனக்கு இருக்கிற ஹியூமரஸ் தான் கேட்டுக்கும் இருக்கு, வேலுக்கும் இருக்கு, பேட்டுக்கும் இருக்கு. ரேடியஸல்னா கேட்டுக்கு இருக்கு, வேலுக்கு இருக்கு, பேட்டுக்கு இருக்கு. கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், ஃபேலஞ்சஸ் கேட்டுக்கு இருக்கு, வேலுக்கு இருக்கு, பேட்டுக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்கு. கிளியர்? சோ இவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம், which means they are common in origin with similar development but different function. Clear? புரிஞ்சதா? இப்ப அனலோகஸ் பாருங்க, அப்படியே டெட் ஆப்போசிட். பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அவனுக்கு சம்பந்தமே இல்ல. எப்படி நம்ம சொல்றேன்? நீ ஒரு பட்டர்ஃபிளையோட விங்ஸையும் ஒரு பேட், ஒரு வவ்வாலோட விங்ஸையும் கம்பேர் பண்ணு. வவ்வால் விங்ஸ்ல இப்பதான் பார்த்தோம் என்ன இருக்குன்னு. அதே பேட் வவ்வால்ல பார்த்தோம். இதே நீங்க பட்டர்ஃபிளைல பாத்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட் குரோத் தான். அது சும்மா ஒரு அவுட் குரோத், அதுல பெருசா போன் ஸ்ட்ரக்சர் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அதை ஒரே ஸ்பீஷிஸ், ஒரே காமன் ஆன்சிஸ்டர்னு சொல்ல முடியுமா? நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் பேட்டும் பறக்குது, பட்டர்ஃபிளையும் பறக்குது, பேட்டுக்கும் விங்ஸ் இருக்கு, பட்டர்ஃபிளைக்கும் விங்ஸ் இருக்கு, ரெண்டு பேருமே பறக்குறாங்க, அப்ப ரெண்டு பேரும் ஒரே காமன் ஆன்சிஸ்டர். அதுதான் தப்பு, அதுதான் தவறான விஷயம். அப்ப அங்க என்ன கான்செப்ட்? அங்க பேட்டுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் வேற, நீ உள்ள பாத்தீங்கன்னா இருக்கிற அனாட்டமி கம்ப்ளீட்டா வேற, பட்டர்ஃபிளை கம்ப்ளீட்டா வேற. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏன் பறக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்த அந்த இடம் அப்படி, அவங்க வாழ்ந்த இடம் அப்படி, பறந்தே ஆகணுங்கிற மாதிரி, பறந்தே தீரணுங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்தனால மட்டும்தான் அவங்களால பறக்க முடிஞ்சது. பட் இட் இஸ் நாட் நெசசரி. கிளியர்? அப்ப அவங்களுக்கு காமனான ஆன்செஸ்டர் அங்க கிடையாது. ஏன்னா சிமிலர் அனாட்டமி இல்ல, சிமிலர் ஒரிஜின் இல்ல, ஜஸ்ட் சிமிலர் ஃபங்க்ஷன். சிமிலர் ஃபங்க்ஷன் எதனால சொன்ன? பேட்டுக்கு இருந்த இடமும் பறக்கக்கூடிய இடத்துலதான் அது வாழ்ந்துச்சு, பட்டர்ஃபிளையும் பறக்கணுங்கிற சிச்சுவேஷன்ல இருந்துச்சு, அதனால பறந்தாங்களே தவிர அவங்க ரெண்டு பேருக்கு எந்த காமன் ஆன்செஸ்டரும் இல்ல. இவ்வளவுதான் விஷயம். பாத்துருவோமா? Analogous organs look similar. பாத்தீங்களா? Do not judge a book by its cover. பாத்துறேன் ஏமாந்துட கூடாது. Perform the same function, but they have different origins and developmental patterns. So அப்ப இங்க என்ன இருக்காது? Analogous organs பொறுத்த வரைக்கும் காமன் ஆன்செஸ்டர்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்க்கு மட்டும்தான் காமன் ஆன்செஸ்டர் இருக்கு, அனலோகஸ்க்கு கிடையாது. எக்ஸாம்பிள்: wings of a bat, bird and insect. Their structures differ but all are used for flying. Okay? பாத்தீங்களா? பேட் விங் பாருங்க, பேர்ட் விங் பாருங்க, இங்க எல்லாமே வேற 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 மாதிரி இருக்கும். கிளியர்? காட் இட்? பேட்டுக்கும் பேர்ட்ஸ்க்குமே டிஃபரன்ஸ் இருக்குடா. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி தி சேம். தே டு ஹேவ் சம் டிஃபரண்ட் ஃபீச்சர்ஸ். இப்போ மேட்ச் தி ஃபாலோயிங் பாப்போமா? பண்ணுங்க பாப்போம் மேட்ச் தி ஃபாலோயிங். அட்டாவிசம். அட்டாவிசம் என்னடா? ரெக்கரன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் ட்ரைட். அதாவது என்னோட முன்னோர்கள் கிட்ட இருந்த ஒரு ட்ரைட், எனக்கு அது தேவையில்லை, ஆனா திடீர்னு ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு. பாப்போமா? அட்டாவிசம்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? வராது வராது. இது ஆன்சர். rudimentary tail and thick hair on the body. சைனால ஒரு குழந்தை பிறக்கும் போது உடம்பு ஃபுல்லா நல்ல கருகருன்னு ஸ்ட்ராங் ஹேர். அதுதான் என்னது? அட்டாவிசம். அப்ப என்ன அர்த்தம்? கொரிலாங்கிற ஆன்செஸ்டர் கிட்ட இருந்த ட்ரெயிட் அந்த குழந்தைக்கு பாஸ் ஆனாய் வந்திருக்கு பல 100 ஜெனரேஷனுக்கு அப்புறம். நிறைய நியூஸ் பார்த்திருப்பீங்க, ஒரு குழந்தைக்கு வாளோட பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா இல்லையா? they consider it as god but it is not actually technically god, it is actually atavism. Okay? அடுத்து vestigial organs. ஓகே, vestigial organs என்ன? இது நல்லா கவனிங்க. அட்டாவிசம்ங்கிறது பழைய ட்ரெயிட், ஆன்செஸ்டர் ட்ரெயிட் எனக்கு ரெக்கர் ஆயிருக்கு. அது எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு ரேர் கேஸ்ல அது ரெக்கர் ஆகும். வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்னா
பழைய காலத்துல இருந்த ஒரு ஆர்கன் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்கன் இப்ப எங்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, எல்லா கிட்ட இருக்கு, நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு தான் வெஸ்டேஜ்னு சொல்லுவோம். which was earlier in use, now we do have it. It is present but of no use. Example பாப்போமா, இதுக்கு என்ன வரும்னு? caudal vertebrae and vermiform appendix. caudal vertebrae என்ன தெரியுமாடா? நமக்கு நம்ம எலும்பு vertebral column பாத்தீங்கன்னா பின்னாடி கடைசியா ஒரு caudal vertebrae இருக்கும், tail vertebrae. அது டெய்ல் இருக்கிறவனுக்கு இருக்கிறது, நமக்கு தான் டெய்ல் இல்ல, அப்புறம் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம முன்னோர்களுக்கு வால் இருந்திருக்கு, அந்த வால் இருந்தாலும் அந்த எலும்பு இருந்திருக்கு. நமக்கு இப்ப அந்த வால் தேவையில்லாதனால அந்த வாளுக்கான எலும்பு சுருங்கிருச்சு, வாலும் இல்ல. அவ்வளவு விஷயம். பாருங்க, vermiform appendix. appendixங்கிறது இட் இஸ் an organ where herbivores, நிறைய herbivores யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த செல்லுலோஸ் இருக்குல்ல, பிளான்டோட செல்லுலோஸ், அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த appendix. ஆனா இப்ப அது என்னாச்சு, ஓவர் ட்ரைட் அந்த அப்பெண்டிக்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாம போய் நம்ம அது பெருசா யூஸ் பண்றது இல்ல, சும்மா அது பாட்டுக்கு இருக்காங்க. ஓகே, இட் லைக் ஹேவ் சம் இம்யூனிட்டி ஸ்டஃப்ஸ், பட் பிரைமரி ஃபங்க்ஷன் அதுக்கு இல்ல. கிளியர்? அடுத்து பாருங்க, அனலாகஸ் ஆர்கன்ஸ். இப்ப தான் பார்த்தோம், which means காமன் ஆன்செஸ்டர் கிடையாது. யாருக்கு இல்ல? four limb of a cat and bats இருக்க முடியாது, wing of a bat and wing of an insect. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ரெண்டு பேருமே வேற வேற. ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் பாருங்க, எஸ் பாக்குற வித்தியாசமா இருக்காங்க, ஆனா ரெண்டு பேருமே காமன் ஆன்செஸ்டர்ஸ். வுட் பார்க், திருவக்கரை, அங்கதான் இந்த வுட் பார்க் இருக்கு. போய் விசிட் பண்ணி பாருங்க. விசிட் பண்ணவங்க சொல்லுங்க, உங்க விழுப்புரம்ல இருக்கு, பார்த்து சொல்லுங்க. WF Libby, எஸ் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். ஈஸிடா, இது 1 மார்க் ஈஸி. ஓகே, the term ethnobotany was coined by, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். என்ன சொல்லணும்? பார்க்காமே சொல்லலாம் நீங்க. Yes, it's Hertzberg. Okay, so he was a guy, he was a dude to figure out this ethnobotany. Okay, so J.W. Hertzberg இருந்தா இப்ப என்ன பண்றாரு, ethnobotany வந்து coin பண்றாரு. அடுத்து பாருங்க, the use and disuse theory was proposed by, இது நீங்க பார்க்கவே சொல்லலாம், யாரு? Jean the Baptist Lamarck. ஈஸி. எங்க இருக்கு? இங்க இருக்கு, இந்தா இருக்குங்கிற மாதிரி இங்க இருக்கு. கிளியர்? சோ நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சா, நம்ம வந்து 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்கோ எல்லா பேட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சாப்டருக்கான ஹை வெயிட்டேஜ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நல்லா சொல்றேன், இத மேக்ஸிமம் தெளிவா படிங்க, உங்களுக்கு அழகா இந்த சாப்டர்ல இருந்து மோஸ்டா ஃபுல் மார்க் வரும். மிஞ்சி போனா இதை 1-2 கிரியேட்டிவ்ல கேட்டு மாட்டுவீங்க, அதுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம், அது பார்த்தா போதும். பட் ஸ்டில் இப்போ இத மட்டுமே பாருங்கடா, அழகா சூப்பரா மார்க் வரும். சரியா? உங்களுக்கு இத மாதிரி என்ன வேணும், உங்களுக்கு என்ன எக்ஸாக்டா வேணும்ங்கிறது நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு மாறும். இப்ப நீங்க வந்து இங்க ஆஃப்லைன்ல உட்காந்துட்டு நான் கேட்டு சொல்லுவேன், உனக்கு என்னப்பா பிரச்சனை, எது வரமாட்டேங்குது, ஏன் மார்க்கமேன்னு கேட்பேன். நீங்க தான் ஆஃப்லைன்ல இல்லையே. அப்ப நீங்க வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் கமெண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க கமெண்ட் பண்ணும்போது அது கம்யூனிகேட் ஆகும், எங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். சரியா? அண்ட் ஆல்சோ we are planning live sessions. அப்ப லைவ்லயே வந்து நீங்க அழகா தெளிவா கமெண்ட் பண்ணலாம், டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டு சூப்பரா தெளிவா படிக்கும். சரியா? சோ நோட்ஸ் என்ன பண்ணும், நீங்க இந்த வாட்ஸ்அப்புக்கான கம்யூனிட்டி ஜாயின் பண்றதுக்கு இந்த QR கோட மட்டும் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி அழகா நீங்க உங்க நோட்ஸை எடுத்துக்கலாம். சரியா? Okay guys, anything else? Fine. So if there is anything, make sure you're commenting. Okay, chalo then, take care, bye bye.